ஈடி பிளாக் மற்றும் 16வது வார்டு உட்பட்டு இருக்கும் பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, வாலிப நண்பர்களே மற்றும் எங்களுடைய வார்த்தைக்கு இணங்கி திரளாக வந்திருக்கும் எங்களுடைய அபிமானிகளே மற்றும் 16வதுக்கு உட்பட்டு இருக்கும் அனைத்து பொதுமக்களே, உங்கள் யாவருக்கும் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் மற்றும் மதசார்பற்ற ஜனதா தள் கட்சியின் சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை தெரிவுபடுத்தி கொண்டு, இந்த நடக்க இருக்கிற பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய அருமை தலைவர், எங்களுடைய பாசத்திற்குரிய அருமை அண்ணன் ஆர்கே ஃபவுண்டேஷனுடைய சேர்மன் அண்ணன் மோகன் கிருஷ்ணாவுடைய வழிகாட்டுதலின் பேரிலும் மதசார்பற்ற ஜனதா தள் கட்சியினுடைய கோலார் மாவட்ட கோலார் தங்கவிலுடைய தலைவர் அருமை அண்ணன் தயானந்தன், முன்னாள் நகரமன்ற தலைவர் அவருடைய தலைமையிலுமே இந்த கேன்வசிங் நாங்கள் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். நடக்க இருக்கிற பாராளுமன்ற தேர்தலிலே அருமை அண்ணன் மல்லேஷ் பாபு மதசார்பற்ற ஜனதா தள் கட்சியினுடைய பொது வேட்பாளராகவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவோடு அவர் பொது வேட்பாளராக இதே பங்கார்பேட்டை சார்ந்த இந்த மண்ணின் மைந்தன் நிற்கிறார். அவரை வெற்றி வாகை சூட வேண்டும், மோகன் கிருஷ்ணா அவருடைய கரம் பலப்பட வேண்டும் என்று ஒரே ஒரு நோக்கத்துல இந்த 16வது வார்டுல நாங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அருமை அண்ணன் மோகன் கிருஷ்ணா அவர்களுக்கு எங்களுடைய வட்டத்தின் சார்பாகவும் எங்களுடைய இளைஞர்களின் சார்பாகவும் எங்களுடைய அபிமானிகளின் சார்பாகவும் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கின்னு, இந்த பெரும்பாரியாக இந்த 16வது வார்டில் ஹையஸ்ட் ஓட்டு அவருக்கு வாங்கி கொடுத்து அவருடைய கரத்தை நாங்கள் பலப்படுத்துவோம் தெரியப்படுத்தி கொண்டு, அதே போல எங்களுடைய சார்பாக அவரை நாங்கள் கௌரவிக்கிறோம். தொடர்ந்து அவர் கூட இருந்து, இது மாத்திரம் இல்லை, இன்னும் 4 வருஷம் எங்களுக்கு டைம் இருக்குது. அந்த 4 வருஷத்துல மல்லேஷ் பாபு அவர்கள் எம்பி ஆனாக்கா மோகன் கிருஷ்ணாவை எம்எல்ஏவா அசம்பிளியில அனுப்பணுன்ற ஒரு முடிவோடு நாங்கள் இருக்கிறோம். ஏன்னாக்கா 20 வருஷமா மண்ணின் மைந்தர்கள் போக முடியல, அந்த சூழ்நிலை வரல. பட் இந்த டைம் அவருக்கு முழு ஆதரவு தெரிவித்து அவரை சட்டசபைக்குள்ள அனுப்பணுன்ற முழு வீச்சில் நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய சார்பா இந்த அவருக்கு கௌரவப்படுத்த இருக்கிறோம். குமாரோ, நம்ம அம்மார் அண்ணன், நம்ம சிவா அண்ணன், கேப்டன் ரவி அண்ணாலாம் இந்த சால்வ மாலை அவருக்கு அணிவிச்சு கௌரவப்படுத்திருக்கு. இது மாலை சால்வ டேலக்ஸ் பேர் வாங்க. தயாலான் வா வா, தயாலானுக்கு அப்ரோச் பாய் அப்படியே நீங்க அப்படியே கூட நில்லுங்க. என்ன அப்படியே நில்லுங்க. E10WT பிளாக் மற்றும் பூசாமி காலனி E10 பிளாக் 2வது வட்டம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த எம்பி தேர்வில் நம்ம பாசமிகு அண்ணன் திரு மோகன் கிருஷ்ணா அவர்களையும் அண்ணன் திரு தயானந்தா அவர்களையும் எம்பி கேன்வாசிங்காக வருக என வரவேற்கின்றோம். இதில் முக்கிய காரணம் என்னன்னா, எல்லாரும் ஒரு இடத்துல ஒரு வேலை செஞ்சுன்னு இருப்போம். இல்லை 2 கட்சி ஒன்றா சேர்ந்துக்கிறதுனால எல்லாருமே ஒன்றா சேர்ந்து செய்யணும்னு நினைக்கிறோம். இதுவரையிலும் ஒருத்தர் கூட இன்னும் கேன்வாசிங்னு ஒரு லீடர்னு இருந்து ஒரு கேன்வாசிங்னு கூப்பிட்றதில்ல. ஒரு அந்த மதிப்பு கொடுக்காத இடத்துல நம்ம அங்கே இருந்து மரியாதை இல்லை. நம்மளுக்கு எங்கே மரியாதை இருக்குதோ அவங்களுக்கு நம்ம வேலை செஞ்சுன்னு போனோம்னா ஏரியாவுக்கும் நல்லது நடக்கும், அவங்களுக்கும் நல்லது நடக்கும், நம்மளுக்கும் நல்லது நடக்கும். அதனால எல்லாம் ஒற்றுமையாக இருந்து எம்பி தேர்தலில் மல்லேஷ் பாபு அவர்களுக்கு வெற்றி பெற செய்யுமாறு பிக்கப் பண்ணி வந்து கேட்டுக்கொள்கிறேன். 2 சுமை தூக்கும் பெண் சிம்பல். முதல்ல என்ன இங்க இருக்கிற தாய்மாருங்களும் இங்க இருக்கிற எல்லா லீடர்களும் என்ன அரசியல்ல ஒரு வழிகாட்டி. எனக்கு இன்னைக்கு 60 வருஷம் வயசு. 2001 இந்த வார்டில் என்னை கெளிக்க வச்சுட்டு அதுல இருந்து தொடர்ந்து நான் அரசியல்ல முன்வரத்துக்கு காரணப்பட்டவங்க எல்லாருக்கும் பாதத்தை சைக்கிள் சின்னத்துல ஏதோ ஒரு இது இருக்கணும், இருந்தால் தான் வளர முடியாது. அதனால இங்க செல்வம் எல்லாம் இருக்காங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு என்ன கெளிக்க வச்சதுனால தான் இன்னைக்கு நான் மோகன் கிருஷ்ணன் கூட நிற்கிறேன். நான் ஜாஸ்தி உங்ககிட்ட பேசுறதுக்கு இல்லை, ஏன்னா நான்லாம் ஒரு குடும்பம் மாதிரி உங்க கூடவே வாழ்ந்துவேன். அப்புறமா நான் ஏதோ வேலையா போயிட்டேன், அதனால தான் உங்க கூட நெருங்க முடியாத ஒரு காலகட்டம் இருந்துக்கிட்டோம். எதனா அப்படி எதனா தவறு பண்ணிதான் கூட என்னை மன்னிச்சிடுங்க. நீங்கள்லாம் சேர்ந்து தயவு செஞ்சு உங்ககிட்ட கேட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் வெள்ளிக்கிழமை நடக்குது எலெக்ஷன் 26ஆம் தேதி.
அந்த எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டு கேட்கறதுக்கு மோகன் கிருஷ்ணா நாங்கள் வந்திருக்கோம். யாருக்கு ஓட்டு கேட்க வந்திருக்கிறோம்? ஒரு பக்கம் பிஜேபி, ஒரு பக்கம் மத சாதப்பட்ட ஜனதாதள் கட்சி. இந்த ரெண்டு கட்சியும் கூட்டணி ஆகி மத சாதப்பட்ட ஜனதாதள் கட்சிக்கு இங்கே வேட்பாளர் கொடுத்துருக்காங்க. அவர் மல்லேஷ் பாபு கொடுத்துருக்காங்க. மல்லேஷ் பாபு வந்து கோலார் ஜில்லைக்கு சேர்ந்தப்பட்டவர். அதனால இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த மண்ணின் மைந்தனுக்கு ஓட்டு போடணும், இந்த மண்ணின் மைந்தனுக்கு ஓட்டு போடணும்னு பேச, அதே மாதிரி கோலார் ஜில்லையில் பிறந்து வளர்ந்தோம் மண்ணின் மைந்தன் நம்ம மல்லேஷ் பாபு. அந்த மல்லேஷ் பாபு இன்னைக்கு எம்பி எலெக்ஷன் நின்று இருக்காருன்னா, இதுக்கு முதல்ல இந்த முன்சாமி சார் எம்பியா இருந்தவர் நமக்கு கேஜிஎஃப் நிறைய வேலை பண்ணி இன்னைக்கு அந்த அக்குப்பத்திரம் கொடுக்குறாங்க பாரு, அது கூட மூல காரணம் அவர் தான். நம்ம அதை வந்து வேற யாரும் ஷோ காமிக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் தான் மூல காரணம். இருக்கட்டும், அது ஒரு பக்கம் வச்சிடுறேன். வச்சுட்டு இப்போ இன்னொரு கேண்டிடேட் ஒருத்தரை கொடுத்துருக்காங்க காங்கிரஸ்லன்னு, கௌதம்ன்ட்டு. அவர் ஊரும் இது இல்லை, போயிரும் இது இல்லை, எது அந்த பக்கமா பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு. அந்த மாதிரி ஆளுக்கு ஓட்டு போடணுமா, இந்த கோலார் ஜில்லா மண்ணின் மைந்தனுக்கு ஓட்டு போடணுமா, நீங்க முடிவு பண்ணுங்க. யார்கிட்ட சொல்றேன்னா, முன்னாள் இந்த நடக்க போகிற முன்கூட்சியில் நம்ம ஒடுங்க வயசாச்சு, நம்ம பசங்க இவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு எஜுகேஷனு, ஒரு இண்டஸ்ட்ரியல் இதெல்லாம் வந்தால் நம்ம தங்கவையில் நல்லா இருக்கும். அதனால மல்லேஷ் பாபு வந்து நல்ல குடும்பத்தில் பிறந்து அவங்க வீட்டில் எல்லாரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸருங்களா இன்றைக்கும் இருக்கிறாங்க, வேலை செஞ்சு இருக்கிறாங்க. அந்த மாதிரி குடும்பத்தில் பிறந்தவர். அவருக்காக ஓட்டு கேட்க வந்திருக்கிறோம். இந்த வாட்டி தயவு செஞ்சு நீங்கள் எல்லாம், இன்னைக்கு மோகன் கிருஷ்ணா அண்ணா என் கூட இருக்காரு, நம்பர் 2 கில்சம சுமந்த பெண்மணி சிம்பலுக்கு நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு அவர் ஆதரிக்கணும்னு உங்க எல்லாரையும் பணியோடு கேட்டுக்கிறோம். ஜெயின் ஜெயகர். பாரத் மாதா கி. என்ன அமரண்ணா, என்னோட தாய்மார்களுக்கு வாய்ஸ் இல்லைன்னு சாப்பிடலையா? பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. எனக்கு ரொம்ப குஷியா இருக்கு. என்னோட தலைவர் ஆனந்த் அண்ணா, இன்னொரு தலைவர் அமர் அண்ணா, குமார் அண்ணா, டிலக்ஸ் அண்ணா, சிவா அண்ணா, அப்ரோஸ் பை, ராஜு, கேட்டா இல்ல இருக்கிறவங்க எல்லா பஞ்சாயத்து தலைவர்களும் இங்க இருக்கிறவங்க எல்லாம், என்னோட செல்வராஜ் சார் பஞ்சாயத்து தலைவர், கருணா அண்ணா, இந்த மாதிரி சொன்னா ஒருத்தர் கூட இங்க இருக்கிறது. நான் எனக்கு தலைவர், இந்த கேஜாப்ல முன்னாலே கூட தலைவர் ஆக போறாரு அவருக்கு. அதுலயும் விசேஷமா இங்க என் தாய்மார்கள் இங்க வந்திருப்பீங்க. நான் கையெடுத்து வேண்டுக்கிறேன், உன்னோட மன்னன் மைதான் மோகன் கிருஷ்ணா, என்னோட கோலார் தங்கவயல் கோலார் டிஸ்ட்ரிக்ட் மண்ணு மைதன் மல்லேஷ் பாபு உங்களுக்கு நீங்கள் எல்லாம் ஓட்டு செய்யணும். இங்கே நிறைய பேர் அக்காங்க இருக்கிறாங்க. லாஸ்ட் டைம் ஓட்டு எதுக்கு போட்டீங்கன்னா 5 கேரண்டிக்கு போட்டோம்னு சொல்லிப்பீங்க. அந்த 5 கேரண்டியில் எவ்வளோ கேரண்டி பர்ஃபெக்டாக வந்திருக்குது இல்லையா உங்களுக்கே தெரியும். ஆனால் நரேந்திர மோடிஜி ஒரு கேரண்டி கொடுத்துருக்குறாங்க. கொரோனா சந்தர்ப்பத்தில் நான் 3 கேஜி ஒருத்தருக்கு ஒரு தலைக்கு என்ன அரிசி கொடுக்குற, ஒரு குடும்பத்துக்கு 8 கேஜி 10 கேஜி என்ன கொடுத்துருங்க, இப்போ வந்திருக்குதா இல்லையா? ஆனால் இங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து 11 மாதத்துக்கு பின்னால ஏன்னா நான் 10 கேஜி அக்கி கொடுக்குறேன்னு சொல்லிச்சு, இன்னும் அக்கியும் வரல, எதுவும் வரல, அரிசி வரல. அதனால நம்மளோட பாரதம் ஒரு சேஃப்டியாக இருக்கணும்னா, நம்மளோட பசங்கள் லைஃப் முன்னாலே நல்லா இருக்கணும்னா தயவுசெய்து நரேந்திர மோடிஜிக்கு ஓட்டு போடுங்க. நரேந்திர மோடிஜி ஏன்னா மல்லேஷ் பாபு வந்துட்டு ஜேடிஎஸ் பிஜேபி அலையன்ஸ் ஆகிட்டு கொடுத்துருக்குற எம்பி ஆள் யாருன்னா மல்லேஷ் பாபுக்கு நீங்கள் எல்லாம் சீரியல் நம்பர் 2க்கு ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிச்சு வைக்கிங்க. எங்கள் தலைவர் எல்லாம் சேர்த்து, பஞ்சாயத்து தலைவர் எல்லாம் சேர்த்து ஏதோ நம்மளுக்கு முன்னால் என்ன வேணும், எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக என்னோட தாய்மார்கள் ஆசீர்வாதத்தில், இங்கே இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் ஆசீர்வாதத்தில் நான் அது பண்ணி கொடுத்துக்கு ரெடியாக இருக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா சிம்பிள் சீரியல் நம்பர் எவ்வளோ நம்ம ஓட்டு போடுறது எவ்வளோமா? 2. இவ்வளோ உஷாரா இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிறீங்கன்னா ஆனந்தனா அமரனா, நான் நினைக்கிறேன் கேஜிஎஃப் டவுனில் எதனா ஹையஸ்ட் லீடு வருதுன்னா மோஸ்ட்லி இதுதான் நினைக்கிறேன். லீடு கொடுங்க ஈடி பிளாக்ல. கண்டிப்பாக உங்களோட மண்ணின் மைதன் உங்கள் சேவத்துக்கு எப்பவுமே ரெடியாக இருக்கும். தேங்க்யூம்மா. நம்மளோட தேங்க்யூ. தாய்மார்கள் ஜாஸ்தி பேருக்குலாம் இங்கதான் லீடு வரணும். ஆலா செக்ஷன் அவங்களுக்கு உங்களுக்கு இல்லை.
बोलो भारत माता की वोट पर रना नंबर जेडीएस मलेश बाबू அதே நீங்களா அவங்க எல்லாரும் அப்படியே பின்னால வந்து பண்ணிக்கிறது கேஜப் யாருனாக்க ஆர்கே ஃபவுண்டேஷன் சேர்மன் மோகன் சார் ஒண்டி தான். இது அரசியல்ல கூட இல்ல அவரு. ஏன்னா அரசியல் இல்லாத 8 வருஷமா செலவு கொண்டு வந்துக்கிறாரு. ஆனா அவன் கேட்டது கரெக்ட் தான். அதே வார்த்தை வந்து எக்ஸ்எம்எல்ஏவே இருக்கு. அன்பார்ந்த பெரியவர்கள்லாம் வணக்கம். அம்மா தாய்மாரும் கொஞ்சம் இப்படி வந்துருமா. கூட இருந்தவன் தயாலுன்ட்டு முனிசிபல் பிரசிடென்டா இருந்தவன். இந்த வட்டாரத்துல நிறைய போர் போட்டு கொடுத்துக்கிறவங்க அங்கெல்லாம் கவனங்குதோ இல்லையா தெரியல. இந்த டேங்க் எல்லாம் தண்ணி ஏற்றி கொடுத்து வருவோம் அந்த காலத்துல இருந்து. சரிங்களா? நாங்க இன்னைக்கு பக்தன் போன பின்னால எங்களுக்கு ஒரு நல்ல லீடர் வேணும்னு எங்க மோகன் கிருஷ்ணா அண்ணாவை தேர்ந்தெடுத்துக்கிறோம். இன்னைக்கு கைத்தட்டுங்க சாரா பரவாயில்ல வந்து ஆச்சா. இன்னைக்கு நாங்க வந்து உங்க முன்னால வந்து ஓட்டு கேட்க வந்திருக்கிறோம். பக்தன் மறைஞ்சாலும் இருந்தாலும் என்னைக்கும் மறைஞ்சாலும் ஒரே மாதிரி தான். அவரு சார்பாக எங்க மோகன் கிருஷ்ணா அண்ணா சார்பாக உங்ககிட்ட மக்கள் கிட்ட ஓட்டு கேட்க வந்திருக்கோம். என்னது ஓட்டு கேட்க வந்திருக்கிறோம்? வெள்ளிக்கிழமை எலெக்ஷனு, பாராளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் வந்து நம்ம கோலார் ஜில்லாவில் மல்லேஷ் பாபு என்றவங்களை நிற்க வச்சிருக்கிறாங்க. மல்லேஷ் பாபு அவங்க அம்மா முன்சாமி அம்மா, அவங்க குடும்பம் நல்ல பெரிய குடும்பம். அந்த குடும்பம் தங்க வயலுக்குன்னு இல்லை, கோலார் ஜில்லாவில் நிறைய வேலை செஞ்சுருக்காங்க. மல்லேஷ் பாபுக்கு நம்ம ஏன் ஓட்டு போடணும் அண்ணா, அதுக்கு சில விஷயங்கள் சொல்கிறோம். முதல்ல நம்ம முன்சாமி எம்பி இருந்தார். இன்னைக்கு பிசாநாதன் ட்ராக்கா எனக்கு தெரியுங்களா? அது அவர் தான். கேஜப்ல நிறைய வேலைங்க செஞ்சிருக்காரு அவர். அந்த அடிப்படையில் இன்னைக்கு 28 டிஸ்ட்ரிக்ட்ல 3 டிஸ்ட்ரிக்டை வந்து ஜேடிஎஸ் கூட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மண்டியா, ஹாசன், கோலார். குமாரசாமி பத்தி நீங்க கேள்வி கேட்டிருப்பீங்க. முதல் முக்கியமந்திரி இருந்தவர். அவரு தங்க வயலுக்கு எவ்வளவு செஞ்சுக்கிறாருன்னா, பக்தனை எம்எல்ஏவா இருக்கும்போது இன்னைக்கு நம்ம நடமாடுறமே ரோடு, இந்த காவாலாம் அன்றைக்கு பார்க்கெல்லாம் அவர் பேர்ல ஆனது தான். அது அப்படியே கண்டினியூ தான் பண்ணி வந்துங்கிறாங்க. அதனால நீங்கெல்லாம் பெரிய மனசு பண்ணோம். எப்படி பண்ணோம்னா, எம்எல்ஏ எலெக்ஷன் வேற, முனிசிபல் எலெக்ஷன் வேற. முனிசிபல் எலெக்ஷனுக்கு வீடு வீடு போய் காலில் கையில் வந்து ஓட்டு கேட்குவோம். எம்எல்ஏ எலெக்ஷன்ல குடும்பமா போய் ஓட்டு கேட்குவோம். இந்த எலெக்ஷன் அப்படி இல்லை. உங்க மாதிரி எல்லாரையும் சேர்த்துட்டு ஓட்டு கேட்கறதுக்கானா மொத்தம் 8 தாலுக்கு வருது. 8 தாலுக்குல 16 லட்சம் ஓட்டர்ஸை வந்து அந்த மல்லேஷ் பாபு என்ற ஒரு மீட் பண்ணோம். அந்த காரணத்துக்காக மல்லேஷ் பாபுவோட சார்பில் இன்னைக்கு மோகன் கிருஷ்ணா அண்ணா வந்து உங்க முன்னால ஓட்டு கேட்கிறாரு. புரியுதுங்களா? அதனால நீங்கெல்லாம் தயவு செஞ்சு நீங்கெல்லாம் தயவு செஞ்சு அவங்க எல்லாம் வந்து சில இப்போ ஒன்று இப்போ மல்லேஷ் பாபு பத்தி இவ்வளோ சொன்னேன். காங்கிரஸ் சைட்ல கௌதம்ன்றவர் யாரும் தெரியாது நம்மளுக்கு. யாரும் பெங்களூர் காரேட்ல நிக்க வச்சுக்கிறாங்க, நிக்க வச்சுக்கிறாங்க. அவர் மூஞ்சும் பார்த்ததில்ல, அவர் முகமும் பார்த்ததில்ல, ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி தெரியாத ஆளுக்கு நம்ம ஓட்டு போடுறதோட நம்ம கிட்ட தெரிஞ்ச ஆள் இன்னைக்கு மோகன் கிருஷ்ணா அண்ணன் இருக்கிறாரு, நம்ம இருக்கிறோம், நம்ம டிஸ்ட்ரிக்ட்காரு எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு அவரை நிக்க வச்சு ஓட்டு போடுறது நம்ம கேட்டுக்கிறோம்.
நம்ம ஓட்டு போட வேண்டியது வெள்ளிக்கிழமை காத்தால போய் தாய்மார்கள்லாம் ஓட்டு போடுங்க. இன்னைக்கு கோயில் எதிரில் நின்று நம்ம பேசின்னு இருக்கிறோம். தயவு செஞ்சு 2ஆம் நம்பரு பில்சோம தலைமையில வச்சுக்கிது அந்த சிம்பிள். என்னடா பிஜேபியும் ஜேடிஎஸும் இந்த மதசாதப்பட்டு ரெண்டும் ஒன்னாக்குதே, இதுக்கா ஓட்டு போடுறதுன்னு உங்களுக்கு சந்தேகம் வேணாம். அவங்க நம்மளுக்கு அலையன்ஸ் கொடுத்துக்கிறாங்க பிஜேபி பார்ட்டிக்காரு. அந்த பிஜேபி பார்ட்டிக்கார் அலையன்ஸ் கொடுத்ததுல நம்மளுக்கு பில்சோம தமிழ் மேல இருக்கு பெண்மணி சிம்பிள் தான் இருக்கும் 2ஆம் நம்பர்ல. அதுக்கு தயவு செஞ்சு எல்லாரும் ஓட்டு போடுங்கன்னு உங்களுக்கு கையெடுத்து கேட்டுக்கிறேன். ஆமாம்.